ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு திடீர்னு பிளான் பண்ணுவீங்க. நம்ம திருப்பதி போயி நம்ம எங்க ரூம் எடுக்கிறது, அதேமாரி எங்க எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குறது, நம்ம எப்படி போனோம்னா நம்ம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கலாம். அதை பத்தி இங்க எல்லாமே சொல்லப் போறேங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நீங்க திருப்பதி போற மாரி இருந்தா இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல எந்த ரூமோ, எந்த இந்த தர்ஷன் டிக்கெட் இல்லாம இருந்தாலும் இப்ப கவலைப்படாதீங்க. நம்ம நேரடியா திருப்பதிக்கு போனோம்னா எங்கெங்க நம்ம எஸ்இசி டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது எஸ்இசி டோக்கன் என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த டைமிக்கு நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்கிறதா எஸ்இசி டோக்கன். இந்த டோக்கன் வாங்கிட்டோம்னா, நம்ம திருமலையில போய் நம்ம குறைஞ்சது 2 மணி நேரத்திலேயே நம்ம சாமி பார்த்து வந்துரலாங்க. அது கூட்ட நாள்ல பார்த்து அதிகபட்சம் 3 மணி நேரம். இதுதான் எஸ்இசி டோக்கனுங்க. இதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கீழ் திருப்பியில பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாஸ் இருக்குதுங்க. விஷ்ணு நிவாஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்இசி டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இதே மாரி தான் உங்களுக்கு மாதவர் காம்ப்ளெக்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலிப்பிரி, பூதேவி அங்கேயும் பார்த்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு இப்போ டைமிங் எல்லாம் மாத்திட்டாங்க. 9 மணிக்கு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். இதான் நம்ம விஷ்ணு நிவாஸ்ல நம்ம எப்படி போய் நம்ம டோக்கன் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கீழ இறங்கி வந்தோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே இதாங்க அப்படியே இதில போகுங்க. அப்படியே இந்த கவுண்டர் இப்ப நைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கூட்டம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்க. 9 மணிக்கெல்லாம். இதான் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கீழ இறங்கணும்னா, இதே வழிதுங்க. இந்த பார்த்தா விஷ்ணு நிவாஸுக்கு இப்படியே நம்ம உள்ள போறதுங்க. நம்ம கடைசியா நான் இந்த வழியா தான் நம்ம போய் நம்ம விஷ்ணு நிவாஸ்ல எஸ்இசி டோக்கன் வாங்கணுங்க. அப்படியே உங்களுக்கு அந்த நைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு எல்லாம் மேலே ஏறுவோங்க. மேலே ஏறோம்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஆதார் கார்டு ஜெராக்ஸோ, இல்ல ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆட்டரையோ நம்ம வச்சிருக்கோணும். அப்படியே நம்ம உள்ள போனோம்னா, இதான் நம்ம இந்த ஃபோட்டோ ஒண்ணு எடுப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் ஒவ்வொருத்தரும் லைனா நிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 1 பை 1 ஓடுவாங்க. இதான் கவுண்டரு. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கவுண்டர் இருக்குங்க. இந்த கவுண்டர்ல நம்ம போய் ஒவ்வொரு லைனா போயிட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு காமிச்சு, ஆதார் கார்டுலேருந்து நம்ம எஸ்இசி டோக்கன் எடுப்பாங்க. இதான் மேல காமிச்சிருக்கும் இதான் எஸ்இசி டோக்கன். எஸ்இசி டோக்கன் எனக்கு 3 மணிக்கு காலையில குடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம இது எஸ்இசி டோக்கன் வாங்கிட்டு, நம்ம திருமலையில போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கணுங்க. கண்டிப்பா இதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணுங்க. நம்ம 12 வயசு மேல இருக்கவங்களுக்கு நம்ம ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் நம்ம எஸ்இ டோக்கன் வாங்கிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, அடுத்து எங்க பார்த்தீங்கன்னா, மாதவர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீனிவாச காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால இருக்குங்க. எங்கேயும் போனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்இ டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா அலிப்பிரி வழியில போற வழியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 9 மணிலேருந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திவ்ய தர்ஷன் டோக்கன் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ வாரி மெட்டுங்க. இதில பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது மலைப்பாதை வழியா நடந்து போய் நம்ம தரிசனம் பார்க்குறதுங்க. நீங்க கண்டிப்பா இந்த டோக்கன் வாங்கிட்டு, இங்க மேல் 1200 படியில நம்ம ஸ்கேன் பண்ணணுங்க. இந்த ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் மேல் திருப்பி இதில நம்ம சாமி பார்க்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க இந்த 3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. முடியாட்டி காலையில 6 மணிக்கு பார்த்தா ஸ்ரீவாரி மெட்டில போனீங்கன்னா, அங்க நம்ம டோக்கன் வாங்கிட்டு மலை போய் நடந்து போய் 1200 படியில பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிட்டு, நாம திருமலையில போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம். இதான் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டு, நாம மேல் திருப்பியில போய் சாமி பார்க்குறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலவச ஃப்ரீ தரிசனம் இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த டோக்கனுமே இல்லாம நம்ம நம்ம திருமலையில போய் சாமி பார்க்குறதுங்க. இது நீங்க எஸ்சி டோக்கன் இல்லாம போலாம். அதாவது ஒரு சனி, ஞாயிறு எல்லாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். திங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியா இருக்குங்க. அப்போ போனா குறைஞ்சது நம்ம சாமி பார்க்க ஒரு 8 மணி நேரம் ஒரு வாய்ப்புல இருக்குங்க. நண்பர்களே, நீங்க எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கணும். நம்ம திருமலையில நம்ம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு அடுத்து நம்ம நேரடியா போனோம்னா, எப்படி ரூம் எடுக்குதுன்னு சொல்லிருங்க. அதாவது நேரடியா போனோம்னா, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாஸ் இருக்குங்க. அந்த விஷ்ணு நிவாஸ்ல போனோம்னா, பாதி ஆஃப்லைனாவும், பாதி ஆன்லைன்ல குடுப்பாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 400 ரூம்ஸ் இருக்குங்க. நமக்கு 200 ரூம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா போனாலும் ரூம் எடுத்துக்கலாங்க. அந்த 300 ரூம் இருக்குங்க, 800 ரூம் இருக்குங்க, 800 ரூம் ஏசி ரூம் இருக்குங்க.
நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து நம்ம லைன்ல வெயிட் பண்ணி குறைஞ்சு 1 மணி நேரம் அது வச்சு அதிகபட்சம் 2 மணி நேரம் கூட்டன பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாங்க. நம்ம கூப்பிட்டு நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த விஷ்ணுவாஸ்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு சிங்கிள் பெர்சனா போனாலும் மேல லாக்கர் இருக்குங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா இந்த ஸ்லிப் இருக்குங்க. அந்த லாக்கர் ஸ்லிப் வச்சு நம்ம லாக்கர வாங்கிட்டு நீங்க லக்கேஜ்ல வச்சுட்டு நீங்க சாமி தரிசனம் பார்க்கறக்கு நம்ம திருமலையில போய் பார்த்துட்டு வரலாங்க. இதான் விஷ்ணுநிவாஸ்ல இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா அன்னதான கவுண்டர் இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்க நெறைய பாத்ரூம்ஸ்லாம் நெறையாவே இருக்குங்க. நீங்க சிங்கிள் பெர்சனா போனீங்கன்னா லாக்கர் எடுத்துக்கலாங்க. சிங்கிள் பெர்சனா போனீங்கன்னா வந்து வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க. அதாவது திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி பெர்சனுக்கு ரூம் குடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 பேர் இருந்தா மட்டும் தான் ரூம் குடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமலையில நம்ம நேரடியா போய் எப்படி ரூம் எடுக்கிறது? அதாவது நேரடியா போனா சிஆர் ஆஃபீஸ் இருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, காலைல 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க ஆதார் கார்ட கையில வச்சுக்கிட்டு, நீங்க லைன் நின்னுட்டே இருந்தீங்கன்னா, அந்த மேல காமிச்சிரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ அந்த இத ஒவ்வொருத்தர் லைன்ல ஒன் பை ஒன் போவாங்க. அந்த போலீஸ் செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஆதார் கார்டு இருந்தா, நீங்க ஆதார் கார்டு இருந்தா மட்டும் உள்ள அலோவ் பண்ணுவோம். அப்படின்னு நம்ம நேரா ஆதார் கார்டு எடுத்துட்டு உள்ள போனோம்னா, நம்ம கவுண்டர்ல போயிட்டோம்னா, உங்களுக்கு ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க. அடுத்தது ரூ. 1000 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு அவங்க நீங்க ரூ. 100 ரூம் எடுக்கிறீங்க, ரூ. 50 ரூம் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதே மாரி ரூ. 1000 ரூமுக்கும் கேட்பாங்க. நீங்க ரூ. 50 ரூம், 100 அதாவது கம்ப்யூட்டரே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அலாட் பண்றதாங்க. நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஒரு டைம் ரூ. 50 ரூமும் கிடைக்குங்க, இல்லைன்னா ரூ. 100 ரூம் கிடைக்குங்க. செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ரூம் தான். நீங்க எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. பட் அது கூட்ட நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எஸ்எம்எஸ் வரக்கு ஒரு ஸ்லிப்ன்னு குடுப்பாங்க. உங்களுக்கு மேல காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் டிவில டிஸ்ப்ளே ஆகுங்க. அதாவது 1 மணி நேரத்துல வரலாங்க, 2 மணி நேரத்துல எப்போ நம்ம நம்பர் வருதோ, உடனே நமக்கு எஸ்எம்எஸ் நம்ம மொபைலுக்கு வந்துருங்க. அந்த எஸ்எம்எஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ரூம் நமக்கு நம்ம ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம எஸ்எம்எஸ் வந்ததுலேருந்து நம்ம 2 மணி நேரத்துக்குள்ளேயே எந்த ரூம் நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் குடுத்துருக்கோம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் நம்ம 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 அங்க என்ட்ரி போட்டு நம்ம அந்த சாவி வாங்கிருவாங்க. நீங்க 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா, அந்த ரூம் கேன்சல் ஆயிருங்க. இதான் திருப்பதி தேவஸ்தான ரூல்ஸுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்எஸ் வந்தோனே நமக்கு ரூம் கிடைக்கலைன்னா, அந்த டிவி டிஸ்ப்ளே உடனே பக்கத்துல ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. அங்க ஸ்கேன் பண்ணினாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த இதுன்னு சொல்லி போட்டு அந்த மொபைல்லயே டிவிலயே நம்ம பார்த்துக்கலாங்க. நண்பர்களே, நீங்க திடீர்னு திருப்பதி கிளம்புனீங்கன்னா, நீங்க ரூம்ஸ் எங்க எடுக்கிறது, அதேமாரி அதாவது எஸ்சி டோக்கன் எங்க வாங்குறது, ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் இத பத்தி எல்லாமே சொல்லியிருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ரிவ்யூ போட்டிருக்கோம். 50 ரூம் பத்தி நீட்டா போட்டிருக்குங்க. அதாவது ரூம் எப்படி இருக்கு, 100 ரூம் எப்படி போட்டிருக்கு, அத பத்தி நீட்டா சொல்லியிருக்குங்க. அத கீழ் திருப்பில பார்த்தீங்கன்னா, விஷ்ணுநிவாச ரூம் அது எப்படி இருக்கு, அத பத்தி நான் கீழ லிங்க் குடுக்குறேங்க. நீங்க வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போற மாரி இருந்ததுன்னா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்‌க்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.